ஓ, இதான் அக்வாலியாவா? ஆமா, இந்த நகரம் ஆழ்கடல்ல தான் இருக்கும். இது ஃபுல்லா தண்ணியா தான் இருக்கும். 20 வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா ராஜ்யத்தையும் சேர்ந்த இளவரசிங்க அங்க வருவாங்க. அந்த சிம்மாசனத்துல உட்காந்து மேர்லியா பவரை சொந்தமாக்கிப்பாங்க. அது நீங்க தானாமா? நான் ரொம்ப பயந்தேன். ஆனாலும் அந்த சிம்மாசனத்துல நான் உட்காந்து மந்திர வார்த்தைகளை நான் சொல்ல ஆரம்பிச்சேன். With the changing of the tides, Marilia power will arise. The royal mermaid on the throne, her fullest mercel now is known. அந்த மத்திய நேரத்துல எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். வாவ்! நான் உருவான உடனே மேர்லியா பவர் எனக்குள்ள வந்தது, கடலை காப்பாத்த. அது ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க மறுபடியும் பண்ணுவீங்கல்ல? நான் ஆசைப்படுற நீ தான் அந்த இடத்துல உட்கார. அந்த மேஜிக் ரொம்ப பவர்ஃபுல். என்னோட வால் முழுமையா வாலாவே ஆயிடுது. நீ கூட மாறலாம். அப்படி மாறிட்டீன்னா உன்னோட காலை பயன்படுத்தவே முடியாது. என்னால மறுபடியும் மாற முடியாதா? நான் உன்னை வற்புறுத்தணும்னு விரும்பல, ஆனா நான் பார்க்கணும்னு உன்னை ஆசைப்படுறேன். அது மாதிரி. ஆனா இந்த நிகழ்ச்சி எப்போ ஆரம்பிக்குதோ அப்போதான் என்னோட காம்படிஷனும் ஆரம்பிக்குது. அதனால என்னால வர முடியாதம்மா. என்ன சொல்ற? இந்த ஒரு நிகழ்ச்சியை நீ மிஸ் பண்ண போறியா? நீ தான் இந்த ஓஷனுக்கு இளவரசி மேர்லியா. நீ அந்த நிகழ்ச்சியில இருந்துதான் ஆகணும். மேர்லியா, வரியா நம்ம படம் பார்க்கலாம்? ஃபுட்பால் இல்ல எதுனா விளையாடலாமா? அம்மா, நான் அங்கதான் இருந்தாகணும். அந்த சர்ஃபிங் போல் நீ அவளை விட நான் தான் பெஸ்ட்னு நான் ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு புரியும் நினைக்க. அடுத்தவங்களுக்காக நீ போட்டி போடாத. லைஃப் ஒன்று காம்படிஷன் இல்லை. நம்ம எதனா வித்தியாசமா யோசிக்கலாமே. அம்மா ப்ளீஸ் என்னோட பேச்சை கேளுங்க. செரமோனி நான் பார்க்கணும் தான், ஆனா நான் போயாகணும். யாரா ஜங்கிளிங் பாக்குறீங்களா? மேர்லியா, இந்த ஓஷியானுக்கு நீ தான் இளவரசி. இந்த இளவரசிங்கெல்லாம் எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு யோசிச்சுதான் ஆகணும். ஆனா என்னோட பேச்சுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கலல்ல. நான் கண்டிப்பா உனக்கு கொடுப்பேன். நீ அங்க இருந்துதான் ஆகணுமா? என்னையே இப்படி புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. நான் சின்ன வயசுல இருந்து இதைதான் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலனா நான் இங்க இருந்து போறேன். மேர்லியா, திரும்பி வா. இதான் நடக்க போது தெரியும். அதான் நடந்திருக்கு. என்ன ஒரு அருமையான நாள் இது. இந்த ஃபைனல் லெவல்ல அவங்க திறமையை வெளிக்காட்டணும். அப்படி காட்டாதவங்க தோத்து போயிடுவாங்க. இந்த கடல் அலையில 2 பேரு விளையாட போறாங்க. இதுல யாரு ஜெயிக்க போறாங்க? மேர்லியா சம்மர் வெர்சஸ் கைலி மோர்கன். யாரு ஜெயிக்க போறாங்க? கலக்கு மேர்லியா. மேர்லியா சம்மர் ரெடியா இருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிளிப் பண்ணிட்டாங்க. அவ்வளோ அருமையா பண்ணியிருக்காங்க. வாவ், என்ன ஒரு பேக் ஃபிளிப் கைலி மோர்கனோட. மேர்லியா அடுத்தது என்ன பண்ண போறாங்க? மேர்லியா சம்மர் அதுக்கு பதிலடியா ஒரு 360 டிகிரி சர்ஃபிங்க கொடுத்துட்டாங்க. செம்மையா பண்றாங்க. முதல் பிளேஸுக்கு குட் பை சொல்லு மேர்லியா சம்மர். வாவ், அங்க பாருங்க என்ன ஒரு அருமையான ஃபிளிப். வாவ், என்னால நம்ப முடியல. அவங்க கையில சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு புதிய ஓ, என்ன ஒரு சோகம். அவங்க விழுந்துட்டாங்க.